2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. 2 பேதுரு 3:10 வாசி. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும். ஐயோ, 2 பேதுரு 3:10 வாசிக்கிறீங்க. நீங்க 1 பேதுரு 3:10 வாசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, கொஞ்சம் லைட் போட்டு கொடுங்க உங்களுக்கு பாவம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. நான் இப்ப உங்களுக்கு ஒரு டைம் லைன் ஒன்று சொல்றேன், கவனிங்க. அடுத்து நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கு. இப்போ ஒரு டைம் லைன் ஒன்று சொல்ல போறோம், பைபிள்ல உள்ளதுதான். இனி அடுத்து என்னென்ன நடக்கும், அடுத்து வரிசையாக பைபிளில் உள்ளது, நம்ம ப்ராபஸிலாம் இல்லை, பைபிளில் உள்ளதை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் மிக முக்கியமாக நடக்கும். அதுக்கு முன்னாடி தான் இந்த பஞ்சம். இப்போது பஞ்சத்தை ஒட்டி ஆரம்பிச்சிருச்சு. இனி யுத்தங்கள் ஒன்று வரும், மிக முக்கியமான ஒரு யுத்தம். அதை ஒட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். அதற்கு பிறகு 7 ஆண்டு காலம் உபத்திரவ காலம். முதல் 3.5 ஆண்டு காலம் உபத்திரவம், 2வது 3.5 ஆண்டு காலம் மகா உபத்திரவம். அதனுடைய முடிவில் இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை, அர்மேகதான் யுத்தம். இந்த அர்மேகதான் யுத்தத்தின் முடிவில் பூமியானது அக்கினியினால் சுத்திகரிக்கப்படும். எப்படி நோவாவுடைய காலத்தில் ஜலப்பிரளயத்தினால பூமி கழுவப்பட்டது, இப்போ இயேசுவின் வருகையில் பூமியானது அக்கினியினால சுத்திகரிக்கப்படும். அதுக்கு பிறகு பூமியில் 1000 வருஷ அரசாட்சி, அதுக்கு பிறகு தான் நடக்கும் 1000 வருஷ அரசாட்சி. இந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்னாடி பூமியில் நடக்கிற சம்பவம் தான் நீங்கள் வாசிச்சது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். அதாவது வருகை வந்ததுலேருந்து 7வது வருஷம் நடக்கிற விஷயம் அது. எப்போ வருகை வருதோ, இன்னைக்கு வந்தாலும் சரி, இன்னிலேருந்து 7வது வருஷம் அந்த வசனம் நடக்கும். அப்போ அந்த சம்பவம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, பூமியை ஆண்டவர் சுத்திகரித்து எப்படி தண்ணியில் நியாயம் தீர்த்தாரோ அதே மாதிரி அக்கினியில் ஒரு தடவை நியாயம் தீர்த்து 1000 வருஷ அரசாட்சி நடக்கும். இப்போ அதுக்கு 2 முக்கியமான காரியம் நடக்கணும். ஒன்று, வானம் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம். இந்த பூதங்கள்னு இருக்கு இல்லையா, இங்கிலீஷில் இந்த எலமெண்ட்ஸ்ன்னு இருக்கு. ஆக்சுவலாக மலையாள பைபிளில் அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சூரிய சந்திர நட்சத்திரம் இருக்கு. ஏன்னா பூதங்கள்னா சமஸ்கிருதம், நமக்கு பூதம்னா புரியாது நிறைய பேருக்கு, பஞ்சபூதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மலையாள பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது, சூரிய சந்திர நட்சத்திரங்கள்னு. ஸோ இதிலிருந்து நெருப்புகள் வரும், பூமியை அது சுட்டெரிக்கும். அதோடு கூட பூமியிலிருந்தும் நெருப்பு வரும். இது எல்லாத்தையும் வெந்து உருகி போக பண்ணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜலப்பிரளயம் வந்துச்சு. ஜலப்பிரளயத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இரவும் பகலும் 40 நாள் மழை பெஞ்சிச்சின்னு நம்ம சொல்கிறோம். வெறும் மழை மட்டும் பெய்யவில்லை. நீங்கள் வாசித்து பாருங்கள், மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் பிளந்தன இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன அப்படின்னு இருக்கும். மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. கீழே இருந்தும் தண்ணி, மேல இருந்து தண்ணி. இப்போ இயேசு சொல்றாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும், பகிரங்க வருகையில். இப்போ 2 பேதுரு 3:10 வாசிங்க. மேல இருந்து நெருப்பு, கீழே இருந்து நெருப்பு. வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம். பூதங்கள்னா சூரிய சந்திர நட்சத்திரம். மேல இருந்து நெருப்பு, கீழே பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ஸோ மேல இருந்து நெருப்பு, கீழே இருந்து நெருப்பு. நோவா காலத்தில் நடந்த மாதிரியே நடக்க போகுது, ஆனால் தண்ணிக்கு பதிலாக நெருப்பு. இப்போ இதற்கான ஒரு ஆயத்தம் தான் இப்போ உலகம் நடந்துட்டு இருக்கு. இது மனுஷன் பண்ணுற ஆயத்தம் இல்லை. ஜலப்பிரளயம் மனுஷன் பண்ணதில்லை, மனுஷன் பண்ண தவறில்லை, கர்த்தர் பண்ண நியாயத்தீர்ப்பு. அதே மாதிரி இப்போ பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நெருப்பு உலகளாவிய மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. சமீபத்தில் மிக முக்கியமாக உலக அழிவு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விஞ்ஞானிகளும் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி மாதிரி செஞ்சாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 கூட இல்லை, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது ஜப்பானை சேர்ந்த மிகாய் காக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு விஞ்ஞானி தான்
ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொன்னார். சூரியனுடைய மேல் பரப்பில் சில ஓட்டைகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஓட்டைகள் விளைவாக சில நெருப்புகள் பூமியை நோக்கி வருகிறது. அப்படி வரும்போது இந்த சூரியனுடைய நெருப்பு கதிர்வீச்சானது பூமியை தாக்கும். 11 வருஷத்துக்கு ஒரு தடவை பூமியை நேரடியாக தாக்கும். இது உலக அழிவிற்கு மிக முக்கியமாக காரணமாக அமையும்னு சொன்னார். இப்போ அந்த சூரியனுடைய மேல் பரப்பில் பாருங்க, சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கு பாருங்க, அது வெடிக்குது பாருங்க. இதுக்கு பேர் சோலார் சுனாமின்னு பேர், சூரிய புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 11 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். இதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சுன்னா 2012 மார்ச் மாதம் வந்துச்சு. இப்போ அடுத்த 11 வருஷம் 2023 இப்போ வரணும். இதுதான் அவர் சொன்ன மிக முக்கியமான முதல் காரணம். நல்லா கவனிங்க, 2 விஷயம் இருக்கு நெருப்பு வரத்துக்கு. அதில் ஒன்று இது. இந்த சோலார் சுனாமி ஏற்படும் போது 3 முக்கியமான பாதிப்புகள் ஏற்படும். மேலே எத்தனை ஓட்டை இருக்கு பாருங்க, இதெல்லாம் சூரியனோட இது. இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி குட்டி குட்டி கிடையாது. சூரியன் பூமியை விட பல மடங்கு பெருசு. சில ஓட்டைகள் பூமி அளவுக்கு இருக்குதாமா. நேராக பூமி சூரியன் நோக்கி இந்த கதிர்வீச்சுகள் வருது. சூரியன்லேருந்து பூமியை நோக்கி வருது. இது முக்கியமான 3 பாதிப்புகளை ஏற்படுத்தும். முதலாவது பாதிப்பு, சேட்டிலைட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும். அப்படியே நேராக பூமிக்கு வரும்போது சேட்டிலைட்ஸ் எரிஞ்சு தூள் தூளாயிடும். ரெண்டாவது, எலக்ட்ரிசிட்டி கேபிள்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எரிஞ்சிடும். ஏன்னா இதோட உஷ்ணம் அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போக போகுது. அதையும் தாண்டி அப்படியே நேராக பூமிக்குள்ளே வந்துச்சுன்னா மனுஷன் இதில் ஒருவேளை மாட்டினா, ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் ஒரு குரூப் கேட்காது. மாஸ்க் போடுனா போடாது, வெளியே போவாதனா போவோம், மழை பெய்யுது போவாதனா போவேன், என்னை ஒன்றும் பண்ணாதுங்க. அதே மாதிரி சோலார் சுனாமி வருது வெளியே போவாதனா அது நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு ஒரு குரூப் போகும். அப்படி போனால் என்ன நடக்கும்னா ஸ்பாட்டில் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. என்ன காரணம்னா, நீங்கள் போய் இந்த எலக்ட்ரிக்கல் சுடுகாட்டில் உடம்பை வச்சோடனே பாடி என்ன ஆகுது, அப்படியே சாம்பல் ஆகுது. அதை விட உஷ்ணம் வாய்ந்தது தான் இந்த சோலார் சுனாமி. இதோடைய கதிர்வீச்சுகள், இதுக்கு வந்து எக்ஸ் லெவல் ஃப்ளேக்ஸ்ன்னு பேர். 3 லெவல் இருக்குது. அதில் எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து எக்ஸ் லெவல். அதில் 9 ஸ்டேஜ் இருக்குது. இது வரைக்கும் பூமி 3 ஸ்டேஜை பார்த்துருக்குது. X3 ஃப்ளேக்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது அடுத்த 2023 பூமியை தாக்குவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அது தொடங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய ஒரு அடையாளமாக கடந்த பிப்ரவரி மாதம் 2022 இந்த வருஷமே பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் எலான் மாஸ்கினுடைய சமீபத்தில் விண்ணில் ஏவப்பட்ட 40 செயற்கைக்கோள்கள் சூரிய புயலால் எரிந்து நாசமாகியுள்ளது. சூரிய புயல் பூமியை தாக்கினால் ஏற்படும் ஆபத்துகள் என்னென்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகின் நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்க் பூமியின் மூலை முடுக்கெல்லாம் இணைய இணைப்பு சென்று சேர வேண்டும் என்கிற நோக்கில் அவரின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி வருகிறது. அப்படி பிப்ரவரி 3ஆம் தேதி ஏவப்பட்ட 49 செயற்கைக்கோள்களில் 40 செயற்கைக்கோள்கள் தற்போது சூரிய புயலால் பாதிக்கப்பட்டு தீக்கு இரையாகி உள்ள சம்பவம் தான் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. இது போன பிப்ரவரியில் நடந்தது. 40 சேட்டலைட் எரிஞ்சு போச்சு. இந்த செய்தியை நாங்கள் இப்போ சொல்லலை, 2012 சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சூரிய புயல் வரப்போது மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா அவர் அப்போவே அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டார், மிக்காய் காக்கும். அதை எடுத்து தான் சொல்கிறோம். அதோட வசனம் ஒத்து போகுது. அதோட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, சூரிய புயல் வீசும்போது அதனுடைய பாதிப்புகளுடைய ஒரு பகுதி எப்படி இருக்குன்னா, வானத்தில் பயங்கரமாக இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் மாறும்போது இடி இடிக்கிற மாதிரி இருக்குமா. இடி இடிக்கிற மாதிரி இருக்குன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட்டில். பைபிள் சொல்லுது, வானங்கள் மடவென்று அகன்று போகும். என்ன ஒரு ரெவலேஷன் பாருங்க, என்ன ப்ராஃபஸி பாருங்க. இதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். என்னது இதுக்கு பேர் தான் என்னது? தீர்க்க தரிசனம். உங்களுக்கு முதல்ல புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் என்னன்னு தெரியல. இதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். என்ன குழந்தை பிறக்கன்றதுக்கு பேர் தீர்க்க தரிசனம் இல்லை, அது ஸ்கேன் சென்டரே சொல்லிடும். நீங்களும் அதைத்தான் தீர்க்க தரிசனம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. கவனிச்சு கொள்ளுங்க, வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களுடைய துல்லியம் இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் தான் பர்ஃபெக்ட். நான் தீர்க்க தரிசனத்தை குறையா சொல்லலை. பவுல் திருப்பி சொல்றாரு, நல்ல தீர்க்க தரிசனம் இருக்கு, ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடிச்சிக்கோங்க, போய் கள்ள தீர்க்க தரிசிக்கிட்ட மாட்டிக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்றேன். ஏன்னா அவன் உங்களுக்கு இந்த மேஜிக் மாதிரி சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இதுதான் தீர்க்க தரிசனம். எப்படி இருக்கு பாருங்க, வானம் மடவென்று அகன்று போகும். எழுதுனது யாருன்னா பேதுரு புஸ்தகத்தில் இருக்கு. பேதுரு யாருன்னா படிப்பறிவு இல்லாதவர். அவர் சொல்றாரு, படிப்பறிவு இல்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். எவ்வளவு பெரிய ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை பாருங்க.
இன்னைக்கு சேட்டிலைட்ஸ் எரிஞ்சு போக தொடங்கிருச்சு. சோலார் சுனாமியினுடைய வேகம் ஆரம்பித்திருக்கிறது. இது முதலாவது. இந்த சோலார் சுனாமி X3 லெவல் இது வரைக்கும் வந்திருக்கு. X9 லெவல் வந்துச்சுன்னா பூமியை எரிக்கக்கூடிய அளவிற்கு அது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2023 வரப்போகுது. இது எப்படி இருக்கும்னு தெரியாது. இன்னைக்கே நான் சொல்றது, இன்னைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் சூரியனுடைய உஷ்ண அளவு 51 டிகிரி செல்சியஸை தாண்டிருச்சு. 51 தாண்டிருச்சு. நமக்கெல்லாம் 32 33. இதுக்கே தாங்கலை, இதுக்கே எரியுதுங்கிறோம். அவங்களுக்கு 51 இன்னைக்கு. ஒரு நாட்டில் 54. எல்லா வருஷத்தை விட இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போதாமா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது மிக முக்கியமானது ஒன்று இருக்கிறது. அதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்னா என்ன, எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? குளோபல் வார்மிங் என்று நீங்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்குறீங்க. தமிழில் கேட்பீங்க, புவி வெப்பமயமாகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, அதை பற்றி யோசிச்சிருக்கவும் மாட்டீங்க. புவி வெப்பமயமாகுதுன்னா என்ன? நமக்கு அதை விட ரொம்ப முக்கியமான நியூஸ்லாம் இருக்குது. யாருக்கு கல்யாணம், எந்த நடிகை யாரை கல்யாணம் பண்ணாங்க, யார் அடுத்து ஜெயிக்க போகிறாங்க, நமக்கு ரொம்ப முக்கியமான நியூஸ் அதானே. ஏன்னா நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு அது தெரியாட்டி முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் உங்களுக்கு ஒரு நியூஸை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, புவி வெப்பமயமாகுது, புவி வெப்பமயமாகுது, கிளைமேட் மாறுது, பூமி உஷ்ணமாகுது. என்னங்க, வெளிநாட்டில் ஃபுல்லாக இது பெரிய அவேர்னஸ். உலக தலைவர்கள் கடந்த 5 வருஷத்தில் மட்டும் பல முறை கூடி பேசியிருக்கிறாங்க இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும். அவ்வளவு சீரியஸான விஷயம். குளோபல் வார்மிங்னா என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்களேன். கர்த்தர் இந்த பூமியை படைக்கும் போது நிறைய பாதுகாப்பு வளையம் கொடுத்துருக்கிறார், நிறைய கொடுத்துருந்தார். இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓசோன் லேயர், காந்தபுலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்புறம் வந்துட்டு நோவா காலத்தில் வாட்டர் கேனப்பி, வானத்தின் மதகுகள், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தார். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேர் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, பூமிக்கு மேலே இப்படி ஷீல்டு மாதிரி இருக்கும், அது அப்படியே லேயராக இருக்கும். எதுக்காக ஆண்டவர் கொடுத்தாருன்னா, மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே 3வது நாள் மரம் செடி கொடி எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. ஏன்னா இதுதான் ஆக்சிஜன் கொடுக்கும் மனுஷனுக்கு. தேவையான எல்லா ஆக்சிஜனையும் பூமி முழுக்க மரம் செடி கொடியை உண்டாக்கிட்டார். 4வது நாள் சூரியன் இந்த ஆக்சிஜனுக்கு தேவையானதான சன்லைட் அதை உண்டாக்கிட்டார். இப்போ சூரியனுக்கு உஷ்ணத்துக்கு தேவையானதான் தண்ணி 5வது நாள் சமுத்திரத்தை உண்டாக்கிட்டார். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கொண்டாந்து மனுஷனை படைக்கிறார். பாப்பா, இப்போ மனுஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய விஷயம் என்னென்னா ஆக்சிஜன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதான் மரத்துலேருந்து வருது, சுவாச காற்று. அது அப்படியே வரும், அது அப்படியே மேலே போயிட்டு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு ஷீல்டு போட்டு கொடுத்தாரு. அது போயிட்டு திருப்பி பூமிக்கே வரும். அப்போ மனுஷனுக்கு 2 மடங்கு ஆக்சிஜன் கிடைக்கும். போயிட்டு வர வர முழுசாக ஆக்சிஜன் லெவல் பூமியில் இருக்கும். மனுஷனுக்கு சுவாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இது செகண்ட் பிரச்சனை. ஆனால் முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு உண்மையான ஆக்சிஜன் யாருன்னா இவர் தான் ஆக்சிஜன். இவர் தான் ஜீவ சுவாசத்தை ஊதினவர். அதனால இவர் தான் அல்மைட்டி ஆக்சிஜன், இவர் தான் ஒரிஜினல் ஆக்சிஜன். இப்போ இவர் விட்டுட்டு இவன் தூரம் ஓடிட்டான் பழம் சாப்பிட்டு. அவன் பழம் சாப்பிட்ட உடனே எங்கே போய் மறைஞ்சான்? பைபிள் என்ன சொல்லுது? 3ஆம் அதிகாரத்தில் அவன் போய் எங்கே ஒளிந்து கொண்டானா? தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். விருட்சங்கள்னா என்ன? மரம். மரத்துக்கு பின்னாடி ஓடிட்டான். கர்த்தருக்கு தெரியும், ஏன்னா ஒரு உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஒருவேளை இவன் பாவம் செஞ்சா இவனை மீட்கிறதுக்கு ஒரு பலி பொருள் வேணும்னு அப்பயே ரெடி பண்ணவர். அந்த ஆண்டவர் தான் இவனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி மரத்தை உண்டாக்குனார். காரணம், ஒருவேளை இந்த மனுஷன் என்னை விட்டு போனா, நான் அல்மைட்டி ஆக்சிஜன், என்னை விட்டுட்டு போனா ஒரு ஆல்டர்னேட் ஆக்சிஜன் அவனுக்கு வேணும், அவன் செத்துருவான். அந்த ஆல்டர்னேட் ஆக்சிஜன் தான் மரம். அவன் நேராக போய் பின்னாடி பார்த்துக்கிட்டான். இப்போ என் கூட இருந்தால் உனக்கு மரணமே இல்லை, மரத்துக்கு பின்னாடி போயிட்ட, மரணம் வரைக்கும் அது உன்னை பார்த்துக்கும். உனக்கு தேவையான ஆக்சிஜன் எது கொடுக்கும்? மரம் கொடுக்கும். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். நம்ம விட்டு போனவன் கூட சாகக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்கிறோமே, எவ்வளோ பெரிய சயின்ஸில் எவ்வளோ பெரிய அன்பு இருக்குது பாருங்க. என்னை விட்டு நீ போயிட்டடா, ஆனால் நீ செத்துறக்கூடாது. துன்மார்க்கனுடைய மரணத்தை கூட அவர் காண ஒட்டாதவர். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்யும் மழை,
கெட்டவன் கூட செத்துறக்கூடாது, அவனுக்கு தண்ணி கொடு. அந்த தேவன் நம்ம தேவன். ஆதாம் ஓடி போய் ஒளியும் போது ஆண்டவர் பார்க்குறாரு, சரி மரத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்கிற வரைக்கும் உனக்கு என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது. பிசாசு பார்த்தான், இந்த ஆண்டவர் இவ்வளோ நல்லவரா, ஓடி போனவன் கூட சாவக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்போ அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆதாம், உனக்கு நிறைய அறிவு இருக்குதுப்பா, என்ன பண்ணணும்? குடும்பத்துக்கு தேவையான ஒரு வீடு கட்டு, ரோடை போடு, ரோட்டில் வண்டியை விடு, நீ இப்படியே இருந்தா என்ன, உன்னை அறிவில்லாதவன்றுவாங்க. ஆண்டவர் அவனை படைக்கும் போதே எல்லாம் படைச்சு தான் கொடுத்தாரு, 5-3 அடுக்கா கரெக்டாக கொடுத்தாரு. இப்போ அவன் பார்த்தான், வீடு கட்டு, வீடு கட்டினா என்ன பண்ணணும்? மரத்தை வெட்டு. ரோடு போடணும், என்ன பண்ணணும்? மரத்தை வெட்டு. 8 வழி பாதை வேணும்னா நீ மரத்தை வெட்டி தான் ஆகணும். ரோடு போடு. வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இருக்குதோ இல்லையோ ரோட்டை போட்டு வச்சிரு. ரோடை போடணும், என்ன பண்ணு? மரத்தை வெட்டிடு. அடுத்து அந்த ரோட்டில் வண்டி ஓட்டணும், மாட்டு வண்டி ஓட்டணும், வண்டி ஓட்டணும், என்ன பண்ணணும்? மரத்தை வெட்டு. ஒவ்வொரு மரமாக வெட்ட 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 ஒரு ஆக்சிஜனா பங்கா போச்சு. ஒவ்வொரு மரமும் ஒரு ஆக்சிஜன் பங்க். ஒன்னொன்னா போக 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 அதுக்கு பதிலாக இவன் கண்டுபிடிச்சான் பாருங்க, மரத்தை வெட்டிட்டு வெட்டிட்டு அந்த இடத்துக்கு ஒன்று கண்டுபிடிச்சாமல. முதல்ல தொழில் புரட்சி, அப்புறம் வாகன புரட்சி. இவன் கண்டுபிடிச்ச எல்லாத்துலேருந்தும் வெளிவந்தது என்ன தெரியுமா? ஒன்னுல இருந்து கூட என்ன வரல? ஆக்சிஜனே வரல. எல்லாத்துலயும் என்ன வந்துச்சு? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, ஈத்தேனு எல்லாம் வந்துச்சு. இது அத்தனையும் மேலே போச்சு. ஆக்சிஜன் போயின்ற இடத்துல எல்லாம் இப்போ என்ன போகுது? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, ஈத்தேனு போகுது. எல்லாம் மேலே போய் திருப்பி என்ன பண்ணுது? பூமிக்கே வருது. ஆக்சிஜன் நிரம்பி இருந்த பூமியில இப்ப என்ன நிரம்பி இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு நிரம்பி இருக்குது. அதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங். பூமி சூடாயிருச்சு. அதாவது கார்பன் டை ஆக்சைடு லெவல் 20 இருக்கணுமா? டெல்லியில 400, நமக்கு எவ்வளவு இருக்கணும்? நார்மலா 20 இருக்கணுமா? டெல்லியில எவ்வளவு இருக்குது? 400. வாழ தகுதி இல்லாத இடமா அது. அவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு மூடுது டோட்டல் வேர்ல்டு, எல்லா நாட்டையும். ஷாங்காய் சிட்டி எல்லாம் க்ளோஸ். அவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு மூடிருச்சு. இதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங். ஆண்டவர் நம்மளை நல்லா தான் வச்சாரு, நாம தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? நாசம் பண்ணிட்டோம். இப்போ என்ன சொல்றான் தெரியுமா? கடவுள் இருக்கிறார்னு சொல்றீங்கல்ல, ஏன் கடவுள் இதெல்லாம் மாற்றக்கூடாது? ஏன் மாற்றணும்? நாங்க நல்லா கொடுத்தோம், நீ ஒழிச்சிட்ட. திருப்பி மாற்றி கொடுத்தா நீ திருப்பி என்ன பண்ண போற? இல்லை நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம்னு சொன்னீங்கன்னா, நோவா காலத்தில் சரி பண்ணி தான் கொடுத்தாரு. 2000 வருஷம் பார்த்தாரு, மனுஷன் தப்பு பண்ணா, சரி எல்லாத்தையும் சரி பண்ணுவோம், சரி பண்ணி கழுவி ரெடி பண்ணி நோவா கிட்ட கொடுத்தாரு. அடுத்த 2000 வருஷத்துல நாசம் பண்ணிட்டான். இப்போ அடுத்த 2000 வருஷம் சுத்த மோசம். ஆனா பழிய தூக்கி இப்போ யார் மேல போடுவான்? கடவுள் மேல போடுவான். ஏன்னா அவன் சொல்லுவான், கடவுள் இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? கடவுள் இருக்கிறதுனால தான் நீ இன்னும் உயிரோடவே இருக்கிற, இல்லைன்னா நீ பண்ணதுக்கெல்லாம் இந்நேரம் க்ளோஸ் ஆகிருக்கணும். அவ்வளவு அக்கிரமம், அவ்வளவு அநியாயம். ஃபுல்லா கார்பன் டை ஆக்சைடு மூடிருச்சு. குளோபல் வார்மிங். இப்போ பூமியினுடைய உஷ்ண அளவு எவ்வளவு தெரியுமா? ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே பூமியினுடைய உஷ்ண லெவல் 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. பூமி எரிவதற்கான லெவல் எவ்வளவு தெரியுமா? 3.5 டிகிரி செல்சியஸ். இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்த பிறகு 2 டிகிரியை தாண்டிருச்சு. இப்போ உஷ்ணம் அதிகமாகிட்டே போகுது. இது எதுவுமே எந்தில்ல, நல்லா கவனிங்க. பூமியின் காந்த புலத்தில் வெடிப்பு. பூமியை பிடிச்சிருக்கிற கடைசி பாதுகாப்பு தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட், கடைசி பாதுகாப்பு. இப்போ அதுலயும் வெடிப்பாயிருச்சு. ஊட்டியிலிருந்து விஞ்ஞானிகள் கொடுத்த ரிப்போர்ட் பேப்பர்ல வந்திருக்கு. இப்போ இந்த வெடிப்புல சூரியனுடைய கதிர்வீச்சு நேரா வருது, அல்ட்ரா வயலட் ரேஸ் சூரிய புயல்ல நேரா வருது, எல்லாம் இறங்குது உள்ள. அதனுடைய விளைவு தான் உஷ்ண லெவல் 51 டிகிரி செல்சியஸ், 54 டிகிரி செல்சியஸ். நமக்கு ரொம்ப சர்வ சாதாரணமா போயிட்டு இருக்கு. 110, 120 எல்லாம் போயிட்டு இருக்குது. காரணம் என்ன? பூமியினுடைய மொத்த பாதுகாப்பு போயிருச்சு. கீழே இருந்து வர வேண்டிய ஆக்சிஜன் வரல. பூமி முழுக்க கார்பன் டை ஆக்சைடு, மேல இருந்து சோலார் சுனாமி. கர்த்தர் சொன்னபடி பூமி எரிவதற்கு என்னவா இருக்குது? ரெடியாக இருக்குது. இப்பவே அட் பிரசன்ட். இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. பூமியில 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். இது விஞ்ஞானிகளுக்கு சொல்லியிருக்கிறது. 4 டிகிரி செல்சியஸ் வரை இன்க்ரீஸ் ஆக போகுது. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க ட்ரெயின் வரதை மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன வச்சிருக்கிறாங்க தெரியுமா? 5 டிகிரி இன்க்ரீஸ் ஆக போகுது, கேர்ஃபுல்லா இருங்கன்னு கொடுத்துருக்கான். அதாவது உலக நாடுகளும் சரி, உலக அரசாங்கங்களும் சரி, அடுத்து வரப்போற ஆபத்தை உங்களுக்கு மறைமுகமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா.
நீங்க தான் அதை கேர் எடுக்கல. நீங்க வேற விஷயத்தை ரொம்ப முக்கியமா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவளுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நியூஸ்ல இதெல்லாம் சொல்றாங்க. இதை நீங்க பார்க்க மாட்டீங்க. நியூஸ் போட்டவனே ஏஞ்சி போயிடுவீங்க. சீரியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்துருவோங்கிறீங்க. ஆனா இதுல தான் முக்கியமான விஷயத்தையும் அவன் சொல்றான். 5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 4 டிகிரி இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் ஐநா சபையுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு, நமக்கு நாமே சவக்குழி வெட்டி கொண்டிருக்கிறோம், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கன்ற ஒரு ரூமர் இருக்கு. ரூமர்னா புரளி, என்ன வதந்தி அப்படின்னா என்னன்னா, இந்த லாக்டவுன் ஏன் வந்துச்சு? கொரோனா, அதனால லாக்டவுன். ஆக்சுவலாக கொரோனாவுக்கு லாக்டவுன் தேவையில்லையாமா, அது புரளி. நான் சொல்றது உண்மை இல்லை, புரளி. அவங்க சொன்னதை அவங்க சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த குளோபல் வார்மிங்ல சூட்டை நம்ம குறைக்கணும். இந்த சூடு குறைஞ்சாதான் பூமியினுடைய உஷ்ண லெவல் குறையும். அந்த சூடு குறையணும்னா இமிடியட்டா ஃபேக்ட்ரிஸ், ஏர் கண்டிஷன், வாகனம் ஓடுறது எல்லாத்தையும் நிறுத்தணும். அத்தனையும் நிறுத்தணும். நின்னா மட்டும்தான் இந்த குளோபல் வார்மிங் ஸ்டாப் ஆகுமா. அதனால தான் அந்த கொரோனாவை வச்சுக்கிட்டு இந்த குளோபல் வார்மிங்ல சூட்டை குறைக்கிறதுக்கு உலகளாவிய எல்லாத்தையும் நிறுத்தினாங்களாமா. எல்லாத்தையும் நிறுத்தினாங்க. ஏன்னா வேற மெத்தட்ல கூட கொரோனாவை ஸ்டாப் பண்ண முடியுமா. ஆனா இந்த வாட்டி ஏன் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அதோட சேர்ந்து குளோபல் வார்மிங்கையும் அவங்க சரி பண்ண பார்த்தாங்களாம். ஆனா சில நாடுகள் அதுக்கு என்ன செய்யல, ஒத்துழைக்கல. ரஷ்யா பிரச்சனையை ஆரம்பிச்சிருச்சு, யுத்தத்தை ஆரம்பிச்சிருச்சு, உஷ்ண லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ உலகளாவிய இப்போ 2 பாயிண்ட்டை தாண்டிருச்சு. ஒருவேளை 3ஆம் உலக யுத்தம், 4வது முத்திரை உடைக்கப்படுமானால், கண்டிப்பாக உடைக்கப்படும். உடைக்கப்படுமானால் பூமியில் உள்ள ஜனங்கள் இந்த குளோபல் வார்மிங்கால பெரும் அளவு பாதிக்கப்படுவார்கள். இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, இதுல வருமா, அதுல கீழே என்ன கொடுத்திருக்கிறாங்க பாருங்க, 3வது பேராவில் கீழே இந்த வெப்ப அலைகளால் 4வது பாருங்க, கீழே இருந்து அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா இருக்கும். இந்த வெப்ப அலைகள் 1000 கணக்கானோரை கொல்லும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஊர்ல 1000 கணக்குனா உலகளாவிய கோடி கணக்கு இருக்கும்னு இருக்கு. பைபிள் சொல்லுது, பூமியில் உள்ள ஜனங்களில், 4வது முத்திரையில் இருக்கும், பூமியில் உள்ள ஜனங்களில் 1/4 பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்ப எல்லாம் ரெடி ஆகிட்டே போகுது. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. இது ஐநா சபையுடைய ரிப்போர்ட். என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னா, 3.5 டிகிரி செல்சியஸ் வரை இன்க்ரீஸ் ஆகும். சில வருஷங்களுக்குள்ளாக இது நடக்கும். அதுக்கு தேவையான எந்த விதமான முயற்சியும் உலக நாடுகள் எடுக்கல. எடுக்கிறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டே போகுது. ஃபெயிலியர் ஆக ஆக ஒரு இடத்துல எல்லாமே கொலாப்ஸ் ஆக போகுது. மொத்தம் கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ் ஆகி யுத்தங்கள் ஆரம்பித்து, யுத்தத்திற்கு நடுவே வருகை வரும். வருகையின் முடிவிலே உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். உபத்திரவ காலத்தினுடைய 7 ஆண்டு கால முடிவிலே இந்த பூமி வெப்பமயமாக்கத்தினுடைய உச்சமாக அக்கினி பூமியின் மேல் கொட்டப்படும். அதற்கான எல்லாம் இப்பவே ரெடியா இருக்கு. சயின்டிபிக்கலி ப்ரூவ்ட் எவ்ரிதிங். வேதத்தில் சொன்னது நம் கண்களுக்கு முன்பாக நடப்பதற்கு தயாராக இருக்கு. ஆனா இவ்வளவும் நடக்குது. இதுல நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம், அதுதான் கேள்வியே. இவ்வளவும் பைபிள்ல சொன்னதுதான், இது எதுவுமே வெளியே சொன்னதே இல்லை. 8ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் வரிசை கிரமமா சொல்வார். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியின் மேல் கொட்டப்பட்டது. ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியின் மேல் கொட்டப்பட்டது. அதனாலே மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? இந்த குளோபல் வார்மிங்ல தப்பிக்கணும்னா மரம் செடி கொடியெல்லாம் எரிய போதுன்னு சொல்லி நார்வேல ஸ்டாவல்பர்டுங்கிற இடத்துல உலகத்தில் இருக்கிற அத்தனை மரம் செடி கொடி எல்லாத்தினுடையதான விதையை எல்லா கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கி அபிஷியலாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நோவா எப்படி பேழைக்குள்ள எல்லாத்தையும் ஜோடு ஜோடா கொண்டு போய் வச்சாரோ, அதே மாதிரி இவங்க எல்லாத்தினுடைய மரம் செடி கொடியை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. எல்லா நாட்டினுடைய விசேஷமானது. இதுக்கு பேர் குளோபல் சீட் வால்ட்னு பேர். ஸ்டாவல்பர்ட்ல இருக்கு. அத்தனையும் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. 8, 7 எங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல வருகை, 8ஆம் அதிகாரத்துல இதுக்கான ஒரு முன்னடையாளம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்ப என்ன வசனம் என்ன சொல்லுது? அக்கினியை
அக்கினினால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்தில் போடப்பட்டது. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். தீவெட்டியை போல எரிகிற நட்சத்திரம் ஒன்று ஆறுகளின் மேல் விழுந்தது. 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் 1/3 பங்கு பாதிக்கப்பட்டது. எல்லாம் குளோபல் வார்மிங் தான், எல்லாம் நெருப்பு தான், எல்லாம் அக்கினி தான், எல்லாம் வானத்துல இருந்து வருதான். கர்த்தர் சொன்னபடி அத்தனை ரெடி. இதுக்கு நடுவில் சம்பவிக்கிறதுக்கு ஒன்று தான் வெயிட்டிங். கர்த்தருடைய வருகை வந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் இந்த பூமி முழுவதும் கைவிடப்படும். பூமியானது அக்கினிக்கு இரையாய் கொண்டு போகப்படும். கர்த்தர் இந்த பூமியில நீங்கள் நான் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு பாதுகாப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். அதற்கு பிறகு உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆகும். இப்ப கர்த்தர் சொன்னபடி எல்லாம் ரெடியா இருக்குது. இவ்வளவும் பைபிள்ல சொன்ன ரிப்போர்ட்டு. இதுக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக இன்னைக்கு உலகம் கொடுத்திருக்கிற சயின்டிபிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்குறோம். கடைசியாக உங்களுக்கு ஒரு சப்ளிமெண்டரி டாக்குமெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு துணை ரெஃபரன்ஸ். நம்ம சொன்னோம் இல்லையா, பில்கேட்ஸ் என்னென்ன பண்ணுறாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி. சமீபத்தில் பில்கேட்ஸ் கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. எதை பற்றி ரொம்ப முக்கியமாக பேசுகிறாருன்னு கவனிங்க. பணக்காரரான பில்கேட்ஸ் ஏற்கனவே 2015ஆம் ஆண்டே கொரோனா தொடர்பில் பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியிருந்தார். அதே போல மீண்டும் அவர் உலகம் என்னும் 2 மிக பேரழிவுகளை சந்திக்க இருக்கிறது என்பதை கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். உலகின் பெரும் பணக்காரரான பில்கேட்ஸ் தற்போது உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் குறித்தான சில விஷயங்களை கடந்த 2015ஆம் ஆண்டில் உலக நாடுகளை எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் எதிர்காலத்தில் நாம் சந்திக்க இருக்கும் 2 பேரழிவுகள் குறித்து பில்கேட்ஸ் தற்போது மீண்டும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வெரிடேசியம் என்னும் பிரபல யூடியூப் சேனலில் டெரிக் முல்லர் என்பவரிடம் சமீபத்தில் கலந்துரையாடியுள்ளார் பில்கேட்ஸ். தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை அவர் விரும்பவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பே எப்படி கொரோனா வைரஸ் வரும் என கணித்தீர்கள் என்று டெரிக் முல்லர் கேட்டபோது, சுவாச வைரஸ்கள் ஒவ்வொன்றாக தோன்றுகின்றன, இவை மிகவும் ஆபத்தானவை. எபோலா போன்ற தொற்றுக்காக நீங்கள் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் போதே பிறருக்கும் பரவி விடுகிறது என்று தெரிவித்துள்ளார். மனிதர்கள் இன்னும் தயாராகாத வேறு ஏதாவது பேரழிவுகள் வரப்போகிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த பில்கேட்ஸ் 2 பேரழிவுகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முதலில் பருவநிலை மாற்றம். கொரோனாவில் இறந்தவர்களை காட்டிலும் ஒவ்வொரு ஆண்டும் இனி பருவநிலை மாற்றத்தால் கூடுதலான உயிரிழப்புகள் ஏற்படும். அடுத்தது பத்தி அப்புறம் கொரோனாவை விட அதிகமானோர் இந்த பருவநிலை மாற்றத்தால் உயிரிழக்க போறாங்கன்னு இவர் சொல்றார். கொரோனாவில் எவ்வளோ பேர் செத்துருக்கிறாங்கன்னு ஜோ பைடன் சொல்றாரு. ஜோ பைடன் அமெரிக்காவினுடைய அதிபர். அவர் என்ன சொல்றாருன்னா, 2ஆம் உலக யுத்தத்தை விட அதிகமானோர் கொரோனாவில் செத்துருக்கிறாங்கன்னு சொல்றாரு. 2ஆம் உலகத்தில் பல கோடி பேர் செத்துட்டாங்க. அதை விட அதிகமாக கொரோனாவில் செத்துருக்கிறாங்க. கொரோனாவில் செத்ததை விட அதிகமாக வருஷந்தோறும் சாவாங்க குளோபல் வார்மிங்லன்னு இவர் சொல்றாரு. கவனிச்சுக்கொள்ளுங்க, இவர் காட் கிடையாது. ஆனால் இவருடைய ரெஃபரன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுகிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, பூமியில் உள்ளவர்களில் 1/4 பங்கில் உள்ளவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லா அடையாளங்களும் துல்லியமாய் நடைபெறுது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பைபிள் முன்னறிவிச்சிருக்கு. இன்றைக்கி இந்த குளோபல் வார்மிங்லேருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? இவங்க எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு கண்டுபிடிச்சாங்க. 15 வருஷமாக கண்டுபிடிச்சி அதுக்கான ஆயத்தத்தை செஞ்சாங்க. பெரிய பெரிய மலைக்கு அடியில் போய், குகைக்கு அடியில் போய் தங்கிட்டோம்னா இந்த குளோபல் வார்மிங் மேலே தான் வீசும். 1000 அடி 1500 அடிக்கு கீழே போயிட்டா வராதுன்னு. இது ரஷ்யா உண்டாக்குனது, இது அமெரிக்கா உண்டாக்குனது. 2341 அடிக்கு கீழே இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் செஞ்சுருக்குது. எல்லா நாடும் செஞ்சுருக்கு. அமெரிக்கா மட்டும் 100 சிட்டி உருவாக்கி இருக்கு. 100 அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் இந்த 20 வருஷத்தில் மட்டும் அமெரிக்கா செஞ்சுருக்கு. ரஷ்யா தன் நாட்டு மக்கள் தொகையில் பாதி பேருக்கு செஞ்சுருக்குது. நார்த் கொரியா செஞ்சாச்சு, சைனா செஞ்சுருக்கு, சுவிட்சர்லாந்து செஞ்சுருக்கு. பல நாடுகள் அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் உருவாக்குறாங்க. காரணம் என்னன்னா, மேலே குளோபல் வார்மிங் வரப்போகுது. நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசி காலத்தில், நேற்று கூட உங்களுக்கு நான் சொன்னேன், 6ஆம் அதிகாரம் 15-16 வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில், பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்கள் சுயாதீனர் அடிமைகள் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொண்டு. இதே காரியம் ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இருக்கிறது. இதே காரியம் ஏசாயாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. மலைகளுக்கு போய் ஒளிந்து கொள்வார்கள், கண்மலையின் போய் மறைந்து கொள்வார்கள். காரணம் என்ன? கர்த்தருடைய நாள் வந்து விட்டது என்று 6:16 என்ன சொல்றது? வெளிப்படுத்தின விசேஷம், சிங்காசனத்தின் மேல் வீற்றுக்களுடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை
மறைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய மகா நாள் வந்து விட்டது. எல்லாம் கர்த்தருடைய கடைசி நேரம் வந்துருச்சுன்னு ஜனங்கள்லாம் போய் மலைகளுக்கு அடியில் பதுங்கி கொள்வாங்க. இன்னைக்கு மலைகளுக்கு அடியில் தோண்டிட்டான், எல்லா நாடும் தோண்டிருச்சு. வெளிப்படுத்தல் 6, 15, 16 உலகம் ரெடி ஆயிருச்சு. நம் கண்களுக்கு முன்பாக அத்தனை தீர்க்க தரிசனங்களும். இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அப்போ குளோபல் வார்மிங்னா என்னன்னே தெரியாது, அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அன்னைக்கு பூமி கூலா இருந்த காலம். இன்னைக்கு நம்ம அந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அன்னைக்கு இருந்த ஜனங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காலம், இது தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டிய காலம். நம்ம காலத்தை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். எல்லாம் 100% துல்லியமாக இருக்கிறது. கொஞ்சம் இதை பற்றி நீங்களும் போய் படிங்க, வேதத்தையும் கையில் வச்சுக்கோங்க. பைபிளில் சொன்ன விஷயங்கள் எப்படி நிறைவேறுதுன்னு பாருங்க. இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு டிகிரியை படித்த உடனே அல்லது ஒரு டிகிரியில் சேர்ந்த உடனேயே தங்களை அறியாமலேயே தலைக்கு மேல் 2 கொம்பு வருகிறது. நான் பிகாம், நான் பிஇ, நான் எம்பிஏ, நான் எம்பாத பிஏ. நீ என்ன வேணாலும் படி, ஆனால் வேதத்தில் உள்ளதை படித்தா மட்டும்தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். இது மட்டும்தான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போகும். உன் படிப்பு உனக்கு பணம் கொடுக்கும், புகழ் கொடுக்கும், வீடு கொடுக்கும், ஆஸ்தி கொடுக்கும், கார் கொடுக்கும். ஆனால் பைபிள் தான் வரப்போகிற அழிவிலிருந்து உனக்கு பாதுகாப்பு கொடுக்கும். நீ சம்பாதிக்கிற அத்தனையும் எரிய போகுது, அத்தனையும் ஒரு நாள் உலகத்தில் காணாமல் போகும். கர்த்தருடைய வார்த்தை மட்டும் உன்னை நித்திய ஜீவனை கொடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போகும். நீ உன்னை படிக்க வேணான்னு சொல்லலை, அதை விட முக்கியமாக பைபிளை படி. கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த பைபிள். அதுதான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். ரொம்ப தூரத்தில் இல்லை, கையளவு மேகம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அது பெருமழையாக மாறப்போகுது. அதுக்கு முன்னாடி ஓடி போயிருன்னு ஆகாப்ப அவர் சொல்கிறார். உலகம் ரதத்தில் ஏறி ஓடுது, நீங்களும் நானும் அரைக்கச்சையை கட்டி கொண்டு ஓட வேண்டிய காலத்துக்கு வந்துட்டோம். அரைக்கச்சை என்றால் சத்தியம். சத்தியத்தை கட்டிக்கிட்டு ஓடுறவன் வரப்போகிற பேரழிவுக்கு தப்பித்துக் கொள்வான். நம் கண்களுக்கு முன்பாக எல்லாம் தயாராக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரம் தன்னுடைய சபையை எடுத்துக்கொண்டு போவார். ஆயத்தப்பட்ட சபை, அரைக்கச்சையை கட்டி கொண்ட சபை அவரோடு கூட பறந்து அந்த சுழல் காற்றில் ஏறி எலியா போனது போல சபை போக போகிறது மத்திய ஆகாயத்தில். இவ்வளவும் நடந்திருக்குது, வருகையும் நடக்கும். அது மட்டும் எப்படிங்க இதுக்கு நடுவில் இயேசு உங்களை காப்பாற்றுவாருன்னு சொல்றீங்க? எப்படி முழு உலகம் அழியும் போது நோவாவின் பேழையை கர்த்தர் காப்பாற்றி அவர்களை ஜீவனோடு கூட வைத்தாரோ, அதே போல முழு உலகத்திற்கும் வரும்போது அவைகளுக்கு நடுவே தம்முடைய ஜனங்களை பத்திரமாய் ஆண்டவர் கொண்டு போய் மத்திய ஆகாயத்தில் பாதுகாக்க போகிறார். இயேசு சொன்ன இத்தனை விஷயமும் நடக்கும்னா அதுவும் நடக்கும். ஆண்டவர் அதுக்காக தான் இத்தனை விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இதை பாரு, விசுவாசி, இது நடந்துன்னு விசுவாசிச்சுனா அவர் வருவார் என்பதும் நீ விசுவாசிக்கலாம். அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் ஒளிந்து போகவில்லை. அல்லேலூயா. ரொம்ப சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார், இனி காலம் செல்லாது. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திரிப்போமா நாம் எல்லாரும்? சரியா இன்னும் ஒரு 5 நிமிஷம் எனக்கு இருக்கு. நான் பாஸ்டர் கையில் 5 நிமிஷத்தில் கொடுப்பேன். எல்லா கண்களை மூடுவோம். தேவனாகிய கர்த்தர் எங்களை நம்பி கொடுத்ததான திருச்சபைக்காக, விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷகராய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசியும் உமக்கேற்ற வைராகியமாய் மாறட்டும். ஒவ்வொரு விசுவாச குடும்பமும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும். அந்த குடும்பத்தை வருகையில போக விடாதபடிக்கு தடுக்க நினைக்கிற எதுவாக இருந்தாலும், மீடியாவாக இருந்தாலும், சோசியல் மீடியாவாக இருந்தாலும், டிவியா இருந்தாலும், போனாக இருந்தாலும், அல்லது பழக்க வழக்கங்களாக இருந்தாலும், பாவங்களாக இருந்தாலும், எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கடினப்படுத்துகிறோம். எங்கள் விசுவாசிகள் வீடுகளிலே ஆண்டவரே தேவையற்ற சவுண்டுகள் கேட்காதபடி கர்த்தரை உயர்த்துகிற சத்தம் மாத்திரம் கேட்கட்டோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எல்லா விசுவாசி வீட்டிலையும் குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரே உமக்கு சித்தமானால் நிறைய விசுவாசிகள் வீடுகளிலே ஜெப குழுக்கள் ஆரம்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த பகுதி முழுவதும் மாத்திரமல்ல, உமக்கு சித்தமானால் மதுரை முழுவதும் நாங்கள் ஆதாயம் பண்ண எங்களுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுங்கப்பா ஆண்டவரே. இந்த திருச்சபையினுடைய எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே, எங்களுடைய தொங்கு அந்த திரைகளை பெருசாக்கி, கயிறுகளை பெருசாக்கி, இன்னும் அநேக ஆத்மாக்கள் வந்து உட்காரத்தக்கதாக அப்பா இந்த கூடாரம் நிரம்பி இருக்கிறது ஆண்டவரே. இன்னும் பெரிய கூடாரம், இன்னும் அநேக ஆத்மாக்கள், திரளான ஜனங்கள் இந்த கூடாரத்துக்குள்ள ஓடி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று வரட்டும். இதுவரைக்கும் நாங்கள் கண்ணீரோடு கூட விதைத்ததை எல்லாம் உம்முடைய வருகைக்குள்ளே நாங்கள் கம்பீரமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. திரளாய் வரட்டும். உம்முடைய ஊழியனை நம்பி கொடுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கட்டோம்ப்பா. உம்முடைய ஊழியக்காரர் பரலோகத்தில் நுழையும் போது நீங்க அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும் ஆண்டவரே, உண்மையும் உத்தமம் உள்ளவனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இங்க இருக்கிற எங்க அத்தனை விசுவாசியும் அப்படியே உள்ள நுழையணும்ப்பா. எல்லா குடும்பமும் அப்படி நுழையணும். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. எல்லா சபைகள்ல வந்திருக்கிறாங்க, எல்லா சபையும் அப்படி மாறட்டும். ஒவ்வொரு சபையும் அப்படி மாறட்டும். எழுப்புதல் தீ ஆண்டவரே இந்த மதுரை முழுவதும் பற்றட்டும். இங்கே இருக்கிற ஆண்டவரே இந்த நெருப்பானது இந்தியா முழுக்க பரவட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒன்று கூட, ஐசாக் விதைத்த ஒரு விதை கூட வீணா போலன்னு வாசிக்கிறோம்ப்பா. ஈசாக்கு விதைத்ததுல ஒண்ணு கூட வீணா போல. அதே மாதிரி நாங்க விதைச்சிருக்கிற இந்த வார்த்தைகள்ல ஒண்ணு கூட வீணா போகக்கூடாது. எங்களை நம்பி கொடுத்த ஆத்மாக்கள்ல ஒண்ணு கூட வீணா போயிடக்கூடாது. எங்க சபைக்குள்ள காலை வச்சுட்டு நரகத்துக்குள்ள அந்த ஆத்மா போகவே கூடாது ஆண்டவரே. ஒரு தடவை கால் வச்ச ஆத்மா கூட காப்பாற்றப்படணும்ப்பா. நீர் அப்படி எங்களுக்கு ஒரு கிருபையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.